வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 14ஆம் பாகத்தில் எண்ணம் ஆராய்தல் பற்றிய சிந்தனையை துவங்குகின்றோம். எண்ணம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரியாத மக்கள் இல்லை. ஆனாலும் எண்ணம் ஏன் தோன்றுகிறது, அவருடைய தாக்கம் என்ன என்றெல்லாம் சில கேள்விகளை எழுப்புகின்ற போது பதில் மௌனமாகத்தான் இருக்கும். மகர்ஷி அவர்கள் பல கவிதைகளை எண்ணம் என்ற தலைப்பில் எழுதியிருக்கின்றார்கள். அவற்றிலே ஒரு கவிதையோடு நாம் சிந்தனையை துவங்குகின்றோம். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும் போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அற்புதமான வரிகள். எண்ணுதல் என்பது ஒரு கணிதம்தான். அது ஒரு வினை சொல். அந்த வினை சொல்லின் இயல்பே பெயர் சொல்லுக்கும் எண்ணம் என அமைந்திருக்கின்றது. அப்போ எண்ணம் என்பது என்ன என்றால், நம்முடைய முந்தைய அனுபவங்களின் பிரதிபலிப்பு. முந்தைய அனுபவங்களின் பிரதிபலிப்பே எண்ணம். இந்த எண்ணம் என்கின்ற ஒரு உடல் இயக்கம், அதாவது அனுபவங்கள் மனமாக பிரதிபலிக்கின்ற போது அந்த அனுபவங்களை சுமந்து வருகின்ற ஜீவகாந்த அலைகள் மூளையில் மோதுகின்ற போது அதில் உள்ள பதிவுகள் மூளை என்ற ஒரு திரையில் ஏற்படுத்துகின்ற உணர்வுகளே எண்ணம். எனவே அந்த எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி ஒரு எண்ணம் ஏன் தோன்றுகிறது என்பதை அதே எண்ணத்தில் உள்ள பல அனுபவங்களை கொண்டு ஆராய்ந்து பார்ப்பது. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு. எண்ணத்தின் இருப்பிடம் எங்கே என்றால், அது ஒரு தற்காலிகமான தோன்றல். இப்போ ஒரு திரை அரங்குக்கு செல்கின்றோம். நமக்கு பின்புறத்திலே ப்ரொஜெக்டர் என்று ஒரு கருவி இருக்கும். திரைப்படத்தின் ஒரு நகல் அந்த கருவியிலே தான் ஓடும். அதனோடு வருகின்ற வெளிச்சம் அது அந்த திரையிலே
மொத்த வெளிச்சத்திற்கும் அந்த ஸ் புகைப்பட சூழலிலே இருக்கின்ற உருவங்கள், தோற்றங்கள் ஏற்படுத்துகின்ற தடைக்கும், இந்த 2யும் எடுத்து காட்டுகின்ற போது, வெளிச்சத்தை வெளிச்சமாகவும், தடைகளை தோற்றங்களாகவும் பார்க்கின்றோம். இந்த திரையிலே தோன்றுகிறதா? அல்லது இதற்கு மூலம் எது என்றால், அந்த ப்ரொஜெக்டரில் ஓடுகின்ற சுருள் தானே. இதே போல மூளையிலே ஒரு தோற்றம் தெரிகிறது என்றால், அது எங்கே இருந்து பிரதிபலிக்கப்படுகிறது? எங்கிருந்து அது வெளிப்பட்டு இதன் மீது தொடர்பு கொள்கிறது? என்று எண்ணத்தின் இருப்பிடமும், இந்த எண்ணத்தின் இயல்பு என்ன? அது செயல்படுத்தினால் என்ன மாதிரியான அனுபவத்தை நாம் பெற முடியும்? விளைவு நமக்கு வந்து சேரும். இவையெல்லாம் எண்ணத்தின் இயல்பு. எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால், எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால், இதுதான் தவம். 1000 வாசல் இதயம். அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ இருப்பார், யாரோ வருவார். வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் துன்பமில்லை. ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதியில்லை என்று எண்ணத்தை பற்றி அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார் கவிஞர் கண்ணதாசன். எனவே எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்வதே தவம். மறு எண்ணம் தோன்றாமல் ஒரே எண்ணத்தில் நிலைப்பது தவம். இந்த தவ பயிற்சியின் மூலமாக, மன ஓர்மை பயிற்சியின் மூலமாக எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். அப்ப எண்ணம் தெளிவது என்றால் என்ன? தேவையற்ற அனுபவங்களின் பிரதிபலிப்பு இல்லாமல், தேவை, பழக்கம், சூழ்நிலை இவற்றுக்கு ஏற்ப எந்த எண்ணங்கள் தேவையோ அவை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிறப்பு, மேன்மை, தகைமை. அதான் எண்ணமே பழக்கத்தால் தெளிவது. எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். ஒரு எண்ணம் தோன்றுகின்ற போதே இது எந்த வகையான எண்ணம், ஏன் தோன்றுகிறது என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி அதிலே வெற்றி பெற்று விட்டார். எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சென்சார் என்று சொல்கின்றோமே, அந்த வரைமுறைக்கு உட்பட்டே வெளிப்படுகின்ற போது இங்கேயே பல எண்ணங்கள் ஃபில்டர் கழிந்து போகும். அது வெளியே போகாது. எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அப்போ தீய எண்ணங்களை இங்கேயே வடிகட்டி விட்டால் நல்ல எண்ணங்களையே அனுமதித்தால் சிந்திக்கின்ற அனைத்து எண்ணங்களும் நமக்கு வாழ்க்கையின் மேன்மைக்கே பயனாகும், நல்ல விளைவுகளையே தரும் என்று ஒரு 8 வரிகளில் எண்ணத்தின் சரித்திரத்தையே நமக்கு மிக சுருக்கமாக விளக்கமாக தந்துவிட்டார். இறைவன் தந்த அற்புதமான வாழ்வின் நோக்கத்திற்கு ஏற்ப நாம் சிறக்க முடியாமல் தவிப்பதற்கு முதலாவது காரணம் என்ன? சென்ற வகுப்பிலே வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கை தத்துவங்கள் 12 பார்த்தோம்.
இவற்றுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு ஏன் நம்மால் இயலுவதில்லை? பல வகையான எண்ணங்களிலே ஏன் நாம் சிக்கி அல்லப்படுகிறோம் என்று ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போதுதான் ஜீவாந்தத்தின் இயல்பே உடல் முழுவதும் சுழன்று சுழன்று ஓடிக்கொண்டே இருப்பதுதான். தூய்மையான ஜீவாந்த களம் என்பது நம்மிடத்துல கிடையாது. இந்த ஜீவாந்த களம் முழுவதுமே அனுபவங்களால் கோர்க்கப்பட்டவைதான். பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா என்று பார்த்தோம். இது நாம் பிரசவமாகின்ற போது கொண்டு வருகின்ற பூர்வீக சொத்து. குறைந்தபட்சம் 6 தலைமுறைகளின் அனுபவங்களின் தொகுப்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் சுமந்துதான் பிறக்கிறோம். எனவே எண்ணத்தில் இருந்து முற்றிலும் வெளியேறுவது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத ஒன்று நடைமுறை வாழ்க்கையிலே. அதற்கென்று பிரத்யேக பயிற்சி, தியானம் என்ற மன ஓர்மை பயிற்சி இல்லாமல் இந்த எண்ணங்களை வடிகட்ட இயலாது. இவற்றோடு 3 வயது முதல் நாம் செய்த சுய அனுபவங்கள், சுயமாக பெற்ற அனுபவங்கள், தன்வினை, பிராரப்தம் என்று சொல்வார்கள். இந்த சுய அனுபவங்களின் வெளிப்பாடும் இவற்றோடு சஞ்சித் கர்மா அனுபவங்களோடு சேரும். இந்த 2 அடுக்கு வினை பதிவுகளின் தொகுப்பு தான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அதாவது தூய காந்த கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. அப்ப இந்த அனுபவங்கள் எங்கே பதிய துவங்கியது என்று ஒரு கேள்வி எழுப்பினால், முதல் உயிர் நுண் உயிர் பிறந்த போதே அனுபவமும் பெற துவங்கிவிட்டோம். எனவே புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி என்றெல்லாம் சிவபுராணம் பேசுகிறதே. அப்படி மனிதனாக வருவதற்கு முன்பு விலங்கினங்கள் பெற்ற அனுபவங்களும் நம்மிடத்திலே உண்டு. மனிதன் என்று வந்த பிறகு பல தலைமுறைகளின் அனுபவங்களும் நம்மிடத்திலே உண்டு. இவற்றிலே நம்மை அதிகமாக தாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அது 7 தலைமுறை கணக்கு. அப்போ நம்மை ஒரு தலைமுறை என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு முன்பு 6 தலைமுறைகள், இப்படி மொத்தம் 7 தலைமுறைகளின் அனுபவங்கள் எழுச்சி பெற்ற நிலையிலே நமக்கு எண்ணங்களாக தோன்றிக் கொண்டே இருக்கும். அவற்றிலே நன்று தீது என்ற 2 வகையும் உண்டு. ஏனென்றால் உலக வாழ்க்கை பயணத்திலே 100% நல்லவனாகவே வாழ்ந்தவர்களும் கிடையாது, தீயவர்களாகவே வாழ்ந்தவர்களும் கிடையாது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்று வள்ளுவப்பெருந்தகை தீர்ப்பு அளித்ததன் காரணம் என்ன என்றால் இதுதான். நன்று தீது அனுபவங்கள் எல்லோருக்குள்ளும் உண்டு. அளவிலே பேதப்படும், அவ்வளவுதான். அதை கொண்டு ஒரு மனிதனை நல்லவன் என்றும் தீயவன் என்றும் தரம் பிரிக்க வேண்டும் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. இந்த அனுபவங்களை வடிகட்ட வேண்டும் இல்லையா? அதற்குத்தான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. இந்த பயிற்சியை
காலங்காலமாக தத்துவம் தோன்றிய காலத்திலிருந்தே சொல்லப்படுகிறது. 2550 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருந்தகையும் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று ஒற்றை தீர்ப்பளித்திருக்கின்றார். துணிந்த பிறகு எண்ணுவதிலே பயனில்லை. எனவே துணிவதற்கு முன்பே எண்ணம் தோன்றுகின்ற போதே அதை வடிகட்டி பிறகு அதனுடைய செயல்பாட்டுக்கு நாம் உடன்பட வேண்டுமே தவிர, சரி எண்ணத்தை செயல்படுத்துவோம், பிறகு தேவையில்லை என்றால் அதை வடிகட்டி விடலாம் என்றால் அதற்குரிய விளைவை அது தந்து கொண்டே இருக்கும். எனவே எண்ணம், சொல், செயல்கள் என்ற அனைத்திற்குமே ஒரு விலை உண்டு, ஒரு விளைவு உண்டு. அதனால் எண்ணி துணிக கர்மம் என்று 3 வார்த்தைகளில் ஒரு இலக்கணத்தை வகுத்து விட்டார் வள்ளுவர். நமக்கு அவ்வளவு எளிதில் புரியுமா என்ன? பக்கம் பக்கமாக எழுதினாலே புரியாது. 3 வார்த்தைகளில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவின் திறம் உண்டு என்றால் என்றைக்கோ மனிதகுலம் தேவர்களாக மாறியிருக்கும். மாறவில்லை என்கின்ற போது எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ, எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, அது என்னுடைய இலக்கணம் நமக்கு புரியவில்லை என்பதுதான் ஒரே காரணம். எனவே எண்ணம் எழும்போதே அவருடைய காரணத்தை, இயல்பை ஆராய்ந்து பார்த்த பிறகே செயல்படுத்த வேண்டும் என்பது எல்லா ஞானிகளின் அனுபவத்தில் விளைந்த அறிவுரை. காரணம், எண்ணங்கள் 2 வகையில் தோன்றும். 2 மனம் கேட்டேன், 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று என்று கண்ணதாசன் கேட்டாரு. அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பதே 2 தான். ஒன்று மறந்து வாழ துடிக்கும், இன்னொன்று நினைந்து வாடியே தவிக்கும். இந்த 2 எதை தேர்வு செய்வது என்பதுதான் அறிவின் தெளிவிலே கிடைக்கின்ற பாக்கியம். இயற்கையில் நமக்கு அமைந்திருக்கின்ற அற்புதமான வாழ்க்கை, இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு என்று பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்க தேவையில்லாதவை ஏன் நமக்கு அனுபவமாகின்றன என்ற கேள்வி வருகின்ற போதுதான் இந்த 2 மனம், 2 வகையான எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றிக் கொண்டு இருப்பதை கொஞ்சம் நாம் உள்நோக்கி கவனிக்கின்ற போது புரிந்து கொள்ளலாம். ஒன்று உணர்ச்சி நிலை, இன்னொன்று உணர்வு நிலை. ஒன்றை நினைத்து மகிழ்வதும் அதைவிட பல மடங்கு கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதும் தான் வாழ்க்கை. பெற்ற வெற்றிகள் இருக்கும், அது நம்மை அவ்வளவுக்காக தாக்குவது இல்லை. ஆனால் பெற்ற வடுக்களோ திரும்ப திரும்ப தோன்றி நம்மை வதைத்துக் கொண்டே இருக்கும். இதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஏன் இனிமையான பதிவுகள் மேலோட்டமாக ஓடிவிடுகின்றன? துயரமான அனுபவங்களே தொடர்ந்து நம்மை வாட்டுகின்றன என்பதற்கும் ஒரு ரகசியம் உண்டு. அது என்ன என்றால்,
எத்தனையோ நற்காரியங்கள், சுகமான காரியங்கள் எல்லாம் செய்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். இவை எல்லாமே உறவு, நட்பு, சமுதாய கூட்டுறவின் விளைவு. இப்போ ஒரு வீடு கட்டுகிறோம், திருமணம் செய்கிறோம், ஒரு பிறந்தநாள் விழா காணுகிறோம் என்றால், உறவு நட்பு எல்லாம் அழைத்து விருந்து உபச்சாரம் என்றெல்லாம் பல வகையிலே செய்து, பரிசு பொருட்கள், நன்றி செலுத்துகின்ற பொருட்கள் என்றெல்லாம் பல வகையிலே வாங்கி, அவற்றை சீரமைத்து, அடுக்கி, அவற்றை ஒருவருக்கொரு பரிமாறி, சுகத்தை பெருக்கிக் கொள்கிறோம், இன்பத்தை பெருக்கிக் கொள்கிறோம். ஆனால் தீய அனுபவங்கள், நாம் துன்பத்தை சந்தித்த அனுபவங்களை நாம் தனிமையிலே தான் அவற்றை அதிகமாக நம்மை தாக்குகிறது. இப்போ ஒரு இறப்பு நிகழ்கிறது என்றால், உறவு நட்பு எல்லோரும் வருவார்கள். அந்த சடலத்தை அடக்கம் செய்கின்ற வரைக்கும் ஒரு துணையாகவும் இருப்பார்கள். அதன் பிறகு நெருங்கிய உறவு, நட்பு ஓரிரு நாட்கள் நமக்கு உடனாக இருப்பார்கள். ஒரு வாரத்திற்குள் நம்முடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினரின் இறப்பை நம்மால் மறந்து போக முடியுமா? சாத்தியமில்ல. அப்ப மீதி காலமெல்லாம் நாம் தனிமையில் தானே புலம்புகிறோம். எனவே துன்பகரமான அனுபவங்களிலே தனிமையில் மனம் அதிகமாக துன்பப்படுவதால் அது ஆழமான வடுவை ஏற்படுத்துகிறது. அதாவது வள்ளுவர் சொல்லுவாரே, உடலில் தோன்றுகின்ற காயம் கூட எளிதில் ஆறிப்போகும். ஆனால் மனதில் ஏற்படுகின்ற வடுக்கள் ஆறாது. இதை கணசன் மிக அழகாக சொல்லுவார். சிறிய காயம் பெரிய துன்பம், ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இன்னொரு வரிகள் பாருங்க. சிறிய காயம் பெரிய துன்பம், ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும்? அதுக்கு ஏது மருந்து? எனவே இந்த துக்க அனுபவங்களே நம்மை தனிமையில் அதிகம் வாட்டியதனால் அதனுடைய தாக்கமே அதிகமாக இருக்கும். அதனால் தீய அனுபவங்களே திரும்ப திரும்ப பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். இதற்கு என்ன தீர்வு? இதிலிருந்து விடுபட முடியுமா? விடுபட்டால் சுகம் தானே என்று ஆசையின் பால் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம். இதற்கு ஞானிகள் என்ன தீர்வு சொல்கிறார்கள்? சுகமோ துக்கமோ இரண்டையுமே ஒரு பார்வையாளனாக கவனிக்கின்ற பக்குவத்தை பெற்றுவிட்டால் இரண்டுமே நம்மை தாக்குவது இல்லை. இதுதான் கீதையிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. அர்ஜுனா, என்னை நினைத்துக் கொண்டு நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதன் பலன்கள், விளைவுகள் உன்னை தாக்குவதில்லை என்று ஒரு ஸ்லோகம். அப்போ இறைவனை நினைத்துக் கொண்டு இன்னொரு மனிதனை கொல்ல முடியுமா? அந்த பிரம்மஹத்தி தோஷம் நம்மை தாக்காதா என்று ஒரு கேள்வியும் எழ வேண்டும். அப்படி எழுகின்ற போது என்ன பதில் கிடைக்கும் என்றால், இறை உணர்வில் வாழ்கின்ற மனிதத்திலே அன்பும் கருணையும் நன்றியும் தான் இருக்குமே தவிர கொலை செய்யும் அளவுக்கு வெறி இருக்காது. பகைவனையும் நண்பனை போல பார்க்கின்ற பக்குவம் தான் இறை உணர்வின் வெளிப்பாடு. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே.
பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே என்றார் கண்ணதாசன். அப்படி இறை உணர்வில் வாழ்கின்ற ஒரு பக்குவப்பட்ட ஆத்மாவுக்கு எல்லாமே இன்பமயம்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அவர்களுக்கு எதிரிகளே கிடையாது. மகரிஷியும் ஒரு இடத்துல சொல்றார், உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில். ஒரு மனிதனுக்கு உண்மையான விரோதி யார், பகைவன் யார் என்றால், உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. வெளியில யாருமே உனக்கு பகை கிடையாது. என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒழுங்கற்ற எண்ணம் தான் என்னுடைய முதல் பகைவன், பகைக்கே மூலமானவன். என்னுள் எழுகின்ற எண்ணம் அனைத்தும் நற்சிந்தனையாக மாறிவிட்டால் உலகில் உள்ள அனைவரும் எனது பந்துக்கள் தான், உறவு நட்பு தான். எனவே இப்படி அனுபவங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான் எண்ணங்களின் மூலம் என்ன, ஆதாரம் என்ன என்பது நமக்கு விளக்கமாகும். எனவே பிறந்த பிறகு நம்முடைய அனுபவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதை சீர்படுத்துவது எளிதுதான் என்றாலும் கூட, பிறப்புக்கு முன் 6 தலைமுறைகளில் இருந்து நாம் கொண்டு வந்திருக்கின்றோமே முன்வினை பதிவுகள், இவற்றை நீக்குவது அவ்வளவு எளிதா என்று பார்க்கின்ற போதுதான் இந்த வாழ்க்கையே ஒரு குருட்சேத்திரம் என்பது புரியும். அதாவது பெற்ற விளக்கத்திற்கும் கொண்டு வந்த பழக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற ஒரு தொடர் யுத்தம், ஒரு ஜிகாத் போராட்டம். இது இறுதி வரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். தவம் கற்றுவிட்டால் மட்டும் மனம் அடங்கி போகுமா? தவம் கற்றுவிட்டால் மட்டும் மனம் அடங்கி போகுமா? அவ்வளவு எளிது அல்ல. தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து 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 பழகி பழகி பழகித்தான் எப்படி ஒரு விதை விருட்சமாக மாறுவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படுகிறதோ, அதே போல இந்த வாழ்க்கை ஒரு சாட்சி பாவமாக வாழ்ந்து பார்ப்பதற்கு 7 தலைமுறைகளின் பயிற்சிகள், தொடர் முயற்சிகள் தேவை. அவ்வளவு எளிதில் நாம் புத்தனாகி விட முடியாது. பல பேர் பேசுவார்கள், நம் மன்றத்துக்கு வந்த உடனேயே மாறிவிட்டேன் என்றெல்லாம் பேசுவார்கள். இதெல்லாம் மைண்ட் கேம்ஸ். மனமே நான் திருந்து விட்டேன் என்று நமக்கு போக்கு காட்டிவிட்டு தன் இயல்பில் பயணிப்பதற்கான ஒரு வேஷம். எனவே யாரும் ஒரு பிறவிலே ஞானம் பெறுவது என்பது மகிழ்ச்சி பெற்றிருக்கார் அல்லவா என்றால், அதற்கு முன்பு 7 தலைமுறைகளின் பயணம் மகிழ்ச்சியிடத்திலே நிறைய பெற்றிருக்கிறது என்பதுதான் இயற்கை உண்மை. எனவே நம்மை போல் எந்த மனிதனும் ஒரு பிறப்பிலேயே ஞானம் பெற்று விடுவேன் என்பது தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாத குறைபாடு, வேறு காரணமே கிடையாது. அல்லது 7வது பிறப்பை தாண்டி இருப்பார். அப்போ அவருக்கு சாத்தியமாகலாம் மகிழ்ச்சி போல. எனவே 99.999% மக்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும். பிறப்பிலேயே ஞானியாக வேண்டும் என்ற பூர்வ கர்ம
வினைகளோடு பிறந்தவர்களுக்குத்தான் இப்பிறவியில் ஞானம் சாத்தியமே தவிர மற்ற படித்தளங்களிலே உள்ள யாருக்கும் இப்பிறப்பில் ஞானம் சாத்தியமில்லை. இதெல்லாம் ஏன் மகிழ்ச்சி சொல்வதில்லை என்று சொன்னால், இவ்வளவு நீண்ட பயணமா? இது யார் மேற்கொள்வது போ? ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், போனோம் என்று வாழ்ந்துவிட்டு போகலாமே என்று மனம் எளிதில் நம்மை தன் வசப்படுத்திவிடும். எளிதில் நம்மை தன் வசப்படுத்திவிடும். முயற்சியே இல்லை என்றால் எந்த பிறப்பில் தான் ஞானம் பெற முடியும்? எனவே வெற்றி பெறுவது இலக்கு என்றாலும், வெற்றி பெறுவேன் என்ற ஆசை இருக்கக்கூடாது. அதனால்தான் மோக்ஷ சந்நியாச யோகம் என்கிறது பகவத்கீதை. ஞானியே ஆகக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் ஞானம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள வரைக்கும் நீ ஞானியாக முடியாது என்கிறது கீதை. காரணம் என்ன என்றால், எண்ணம் என்பதே மனம் சார்ந்தது. மனம் என்பதே ஆத்மாவில் உள்ள அனுபவங்களை சார்ந்தது. ஆத்மா எண்ணமற்று தூய்மையானால்தான் எண்ணமற்ற பரமாத்மாவோடு இணைந்து ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்ற ஞானத்தை அனுபவிக்க முடியுமே தவிர வேறு வகைகளில் இது சாத்தியம் இல்லை என்பது எல்லா மகான்களின் அனுபவ அறிவுரை. நம்மை ஊக்கப்படுத்துவதற்காக முயற்சியுங்கள், அடையலாம் என்று சொல்வதுதான். எப்படி? நாம குழந்தை பருவத்திலிருந்து தான் இப்ப முதிர் பருவத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம வீட்டுல பேர குழந்தைகளோ யாராவது இருக்கும்போது, அந்த குழந்தை ஒன்றை முயற்சித்து தோல்வியினால் துவண்டு போகின்ற போது, உன்னால் முடியும், செய்து பார், இந்த பொருளை தூக்க முடியும், நான் ஒரு கை பிடிக்கிறேன், நீ தூக்கு என்று 90% எடையை நாம் தூக்க, 10% எடையை குழந்தை தூக்க, தூக்கிவிட்டாய் அல்லவா என்று அதற்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிறோமே. இதே போலத்தான் ஞானிகள் நமக்கு சொல்லுகின்ற அடைந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் இதை சில ஆண்டுகள் பயிற்சி செய்த பிறகும் எட்டவில்லை, முடியவில்லையே என்கின்ற போது வரக்கூடிய ஒரு தேக்கம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை, இவற்றுக்கு விடை தேடுகின்ற போது இந்த விடை கிடைக்கும். அப்போ இதற்கு முன்பு ஒரு வனவாசம் வாழ்ந்திருக்கிறோமே. வனவாசம் என்றால் அகத்தாய் பயிற்சிகளை செய்து செய்து பழகிருக்கிறோமே. அந்த அனுபவம் நம்முடைய சந்ததிகளுக்கு துணை செய்யும். அவர்களும் இதில் செய்யக்கூடிய பெறக்கூடிய அனுபவங்கள் அவருடைய சந்ததிக்கு துணை செய்யும். இப்படித்தான் ஆத்ம தூய்மை ஒரு விதை விருட்சமாக வளர்வது போல 7 தலைமுறை என்ற அவகாசத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்குமே தவிர, ஒரு பிறப்பில் ஞானம் பெற்றுவிட்டதாக கதைகள் இருக்கலாம். பக்தி மார்க்கத்திலே எத்தனையோ கதைகள் இருக்கலாம். ஆனால் அது காரியமாக வெற்றியாக மாறியிருக்க முடியாது. அது 7வது பிறப்பில் இருந்தால் ஒழிய. எனவே இந்த எண்ணத்தோடு மல்லு கட்டுகின்ற போராட்டம்தான் வாழ்க்கை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் தவத்திலேயே நாம் பயணிக்க முடியும். விடாமுயற்சியோடு பயணிக்க முடியும். சரி, இப்போ 2 வகை எண்ணங்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று உணர்ச்சி வயப்பட்ட, இன்னொன்று உணர்வு வயப்பட்ட. இப்போ உணர்ச்சி வயப்பட்ட, உணர்வு வயப்பட்ட என்ற வார்த்தைகளை மாற்றுகின்ற போது மனம் சார்ந்த, அறிவு சார்ந்த என்று சொல்லலாம்.
இப்ப மனம் சார்ந்த எண்ணங்களும் தோன்றுகிறது, அறிவு சார்ந்த எண்ணங்களும் தோன்றும். இந்த 2க்கும் இடையே எப்படி பேதம் காண்பது? இது மனம் சார்ந்த எண்ணம், எது அறிவு சார்ந்த எண்ணம் என்பதை எப்படி பேதம் காண்பது? இது ஒரு பெரிய குழப்பமான கேள்வி. மகரிஷியினுடைய அவதாரத்திற்கு முன்பு வரைக்கும் இதற்கான விளக்கம் எங்கேயுமே கிடையாது. எல்லோரும் நல்ல எண்ணங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்று தான் பேசுவார்களே தவிர, எது நல்ல எண்ணம், எது தீய எண்ணம் என்பதற்கான இலக்கணத்தை யாருமே வகுக்கவில்லை. இப்போ தர்மம், அதர்மம் என்று பேசுகிறார்களே, தர்மம் சார்ந்த எண்ணம் அதுதான் அறிவு சார்ந்த எண்ணம். அதர்மம் சார்ந்த எண்ணம் அதுதான் மனம் சார்ந்த எண்ணம். மைண்ட் itself is negative force. It cannot think positively என்று ஒரு முடிவுரையை எழுதி வைத்தார் ஓஷோ. உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்கிறார் மகரிஷி. அப்ப என்ன அர்த்தம்? உயிரின் சுழற்சியிலிருந்து படர்ந்து கொண்டே போவது மனம். அப்ப விரிந்து கொண்டே போனால் முடிவு எங்க? எப்படி ஞானம் வரும்? ஏனென்றால் விரிந்து கொண்டே போகின்ற போது அலைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனால் மூலத்திலிருந்து தூரம் கூடிக்கொண்டே போகும். அப்ப அறிவில் இருந்து மனம் விலகி விலகி போய்க்கொண்டே இருந்தால் எப்படி தர்மம் சார்ந்த எண்ணம் வர முடியும்? எனவே அங்கிருந்து ஒரு யூ டர்ன், அறிவை நோக்கி, தெய்வத்தை நோக்கி, தர்மத்தை நோக்கி, தன்னை நோக்கி திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால்தான் 40லிருந்து உள்நோக்கி அலை வேகம் குறைந்து கொண்டே வருமே தவிர, விரிந்து கொண்டே போனால் அது நெகட்டிவ் தானே. மனம் என்ற சைத்தான் தானே. அதனால்தான் எந்த மதத்தின் தத்துவ நூலாக இருந்தாலும் அங்கே மாடு, அல்பக்ரா, சைத்தான், சாத்தான், அரக்கன், ராட்சசன் இந்த வார்த்தைகள் அனைத்துமே மனதை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் தான். எப்போதும் மனம் சுயநலத்தை நாடி அனுபவங்களின் நாடித்தான் ஓடுமே தவிர அது ஞானத்தை தேடி உள்ள திரும்பவே திரும்பாது. ஒன்றும் இல்லை, தவத்தில் அமர்கிறோம், கைகளை கோர்த்தாயிற்று, கண்களை மூடியாயிற்று, மனதுக்கு என்ன மூடி? அது உள்ள நிக்கிறதா? உடல் அமர்ந்து விட்டது ஒரு இடத்துல, மனம் அமர்ந்ததா? மனம் அமர்ந்தால் தானே தவம். அமராத மனதுக்கு என்ன பெயர்? மனம் தானே. எனவே மனம் என்பதே மூலத்தை விட்டு விலகி ஓடுகின்ற இயக்கம். அதனால் மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இட் கேனாட் திங்க் பாசிட்டிவ்லி. எனவே மனதை அறிவாக உள்நோக்கி திருப்ப வேண்டும் என்பதுதான் தவத்துடைய நோக்கம். அப்படி மனம் உள்நோக்கி திரும்புகின்ற போதுதான் அதனுடைய அலை வேகம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப குறைந்து கொண்டே வந்து 14, அதையும் கடந்து 13 தொடுகின்ற போதுதான் எண்ணம் அற்ற தவம் என்பது நமக்கு அனுபவமாகும். அது என்ன மணிக்கணக்காக நிற்குமா? ஒரு முறை மகிழ்ச்சி இடத்திலே ஒரு அன்பர் சற்று பெருமையாகவே கூட சொன்னார், சாமிஜி தினசரி நான் 3 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவேன், படுக்கையிலே உட்கார்ந்து கொண்டு துரியோத தவம் செய்வேன் 5 மணி வரைக்கும், 2 மணி நேரம் தவம் செய்கிறேன் சாமிஜி என்று சொன்னார்.
சீடன் என்னதான் நம்பிக்கையோடு பேசினாலும் கூட அவருடைய தவறை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு, கடமை குருவுக்கு உண்டு அல்லவா? எனவே அவருடைய நம்பிக்கை வீண்படுத்த வேண்டாமே என்று நினைக்காமல் மகர்ஷி உண்மையை சொன்னார். நீங்கள் நன்றாக உட்கார்ந்து கொண்டே தூங்கி பழகியிருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாக உட்கார்ந்து கொண்டே தூங்கி பழகியிருக்கிறீர்கள் என்றார். ஏன்? மனம் அவ்வளவு மணி நேரம் எல்லாம் நிற்காது. சில வினாடிகள் நிற்பதே பெரிய சாதனை. சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி என்று சொன்னவர் நம்மை போல் சாதாரண மனிதர் அல்ல. அருணகிரி என்ற ஞானி. அப்போ ஒரு ஞானின் அனுபவமே இப்படித்தான் என்கின்ற போது மிக 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 சாமானியன் நான். எனக்கு அவள் எளிதில் வெற்றி கிட்டு விடுமா? இதெல்லாம் ஏதோ நம்பிக்கை அழிப்பதற்காக நான் பேசவில்லை. இதுதான் உலக நியதி என்று சொல்லுகிறேன். அப்ப என்ன தேவை இதன் மறுபக்கமாக என்றால் தொடர் முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை. செய்வோம். வந்தால் ஞானம் வரட்டும் இந்த பிறவியில. இல்லை என்னுடைய குழந்தைகளுக்கு பேர குழந்தைகள் வரப்போகிறது. என் முயற்சி வீண் போகாது இல்லையா? பகவத்கீதையிலே கூட என்னை அறிவதற்காக நீ எடுத்து வைக்கின்ற ஒரு அடி கூட வீண் போவதில்லை அர்ச்சனா. அதற்கும் தகுந்த பலனை நான் தந்து விடுகிறேன் என்கிறது வேதம். அதுபோல நாம் செய்த தவத்தின் சில துகள் வினாடிகளின் அனுபவங்கள் கூட வீண் போகாதல்லவா? அது நம்முடைய சந்ததிகளுக்கு பயனாகும். ஒரு சந்ததி ஞானியாக மாறலாம். எனவே இந்த பயனை நான் அடைவேன் என்று செய்வது காமிய கர்மா, காமிய தபஸ். காமிய தபஸ் வெற்றி தராதுங்க. நிஷ்காமிய தபஸ். தவம் செய்கிறேன், அவ்வளவுதான். தவம் வந்தா வரட்டும், வரன போகட்டும். மணி 6 ஆனா தினசரி தவத்தில் அமர்ந்து விடுவேன் என்று முதலில் உடலுக்கு ஒரு பயிற்சியை, எப்படி 10 மணிக்கு தேநீர் அருந்தி பழகியிருந்தால் 9:59 தேநீர் ரெடியா என்ற ஒரு உணர்வு வருகிறதே, அது போல 6 மணிக்கு முன்பே நான் தவத்தில் அமர வேண்டுமே என்று உடல் கேட்க வேண்டும். ஒரு நாள் அமர முடியவில்லை என்றால் உடல் தவிக்க வேண்டும். முதலில் இப்படி உடலுக்கு ஒரு அத்தியாவசியம் என்ற ஒரு பழக்க பதிவை ஏற்படுத்தி அதில் வெற்றி பெற்று விட்டால் அடுத்து மனம் அடங்க தொடங்கும். அதனால்தான் தினசரி முயற்சி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று ஏன் வள்ளுவர் சொன்னார்? ஒவ்வொரு செயலுக்கும் விலை உண்டு. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு என்றார் மகர்ஷி அவர்கள். எனவே தவத்தின் மூலமாகத்தான் மனம் சார்ந்த எண்ணங்களில் இருந்து விடுபட்டு அறிவு சார்ந்த எண்ணங்களில் பயணிக்க முடியுமே அன்றி மாற்று வழியே கிடையாது. மாற்று வழியே கிடையாது. ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் பல வழிமுறைகள் இருக்கலாம். தவம் செய்வதிலே கூட பல வழிமுறைகள் உண்டு. ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பும் ஒவ்வொரு வகையான தியானத்தை போதிக்கிறார்கள். ஆனால் ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை என்கின்ற தியானத்தின் இலக்கணத்தில் எந்த பயிற்சி முறையிலேயும் மாற்றம் கிடையாது. எந்த தத்துவத்திலும் எந்த மதத்திலும் மாற்று கருத்து கிடையாது. இதுதான் அசல் தவம், நிஷ்காமிய தவம். எனவே தவத்தினால் மட்டுமே நாம் அடையாளமும் காண முடியும். எது நன்று எது தீது எண்ணம் என்பதை தவத்தின் அனுபவம் இருந்தால் மட்டுமே மாற்றம் காண முடியுமே தவிர
பேதம் காண முடியுமே தவிர தவ அனுபவமே இல்லாதவர்களுக்கு அதர்மமே தர்மமாக தோன்றும். இன்றைய உலகத்தில் அதர்மம் செய்யாத மக்கள் எத்தனை பேர்? நான் பெரிய யோகிவான் என்று சொல்லுவார்கள் என்றால் இலக்கணம் தெரியாது. தர்மத்திற்கு இலக்கணம் தெரியாது. அதனால் நான் தர்மவனாக வாழ்கிறேன் என்று சொல்வார்கள். தர்மத்திற்கு இலக்கணம் தெரிந்துவிட்டால் அவள் எளிதில் நான் நல்லவன் என்று சொல்ல முடியாது. அந்த இலக்கணத்தை வகுத்த ஒரே மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். என்ன சொல்றாங்க? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல், வாய்மை, ஒழுக்கம், தர்மம், புண்ணியம், அறம், தெய்வீகம். எனவே இந்த இலக்கணத்தை முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை அடையக்கூடிய இலக்கை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் பயணத்தை நடத்த வேண்டும். பற்றற்று நடத்த வேண்டும். அடைய வேண்டும் என்று கூட எல்லை கட்டக்கூடாது. நான் செய்து கொண்டிருக்கின்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மாற்றம் வரும். வந்தால் வரட்டும், பரவாயில்லை. வரவில்லையா, பரவாயில்லை. என் சந்ததிக்கு வரும் என்று ஒரு நிஷ்காமிய கர்மமாக, ஒரு பார்வையாளனாக இந்த வாழ்க்கையை வாழ்வது என்ற முடிவோடு வாழ்வதே முடிவென வாழ்க்கையை தொடங்கினாள். நெஞ்சமுன் சன்னதி நித்தமும் நிம்மதி என்றார் கவிஞர் கண்ணதாசன். அந்த முடிவோடு வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். எனவே அறிவு சார்ந்த எண்ணம் என்பதற்கு இலக்கணம் என்ன? தனக்கும் பிறருக்கும் இப்போதைக்கும் எப்போதைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தருவது அறிவு சார்ந்த எண்ணம், அறம் சார்ந்த எண்ணம், தெய்வீக எண்ணம். இந்த இலக்கணத்தை மறவாது வைத்துக் கொண்டு ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வடிகட்ட வேண்டும். இப்போ அறிவின் எண்ணத்தின்படி செயல்படுகிறோமா என்பது இந்த சாமியம் தந்திருக்கிறார் மகர்ஷி. அப்படி செயல்படுகின்ற போது நாம் என்ன மாதிரியான சாட்சிகளை, அனுபவங்களை நாம் பெறுகிறோம் என்றால், உடல் நலம், மகிழ் மனம், நட்பு நலம் போன்ற மேன்மைகள், இதெல்லாம் நம்ம அறிவு சார்ந்த எண்ணங்களுக்கு இடமளித்ததால் நாம் பெறக்கூடிய அடையாளங்கள். உணர்ச்சி வயப்பட்ட எண்ணம், மனம் சார்ந்த எண்ணம், அதிலே செயல்பட்டால் நம்முடைய விளைவுகள் என்ன என்றால் நோய்கள், துன்பங்கள், மனக்குழப்பம், பிரச்சனைகள், இப்படி பல. சரி, இந்த இரண்டு வகைப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் எதை விரும்புகிறான் என்றால், உடல் நலம், நிறை மனம், நட்பு நலம், உயர்ந்த புகழ், இவற்றை தான் விரும்புகிறார்கள். ஆனால் எடுக்கின்ற முயற்சி நுனிப்புல் மேய்வது போல, ஏதோ நாளைக்கு மன்றத்துக்கு போவோம், கொஞ்சம் கண்ணை மூடி கையை கோத்து உட்கார்ந்து கொள்வோம், நானும் மனவர் கலைஞன், நானும் தவம் செய்கிறேன் என்றிருந்தால் எப்படி பயிற்சி வெற்றி தரும்? எனவே எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே நாம் இதற்கென்று நேரத்தை ஒதுக்குகிறோமோ, நம்முடைய ஈடுபாட்டை செலுத்துகின்றோமோ, அந்த அளவுக்குத்தான் அனுபவங்கள் வரும். அனுபவங்கள் மேற்கொண்டு இதை பயிற்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும். அந்த ஆர்வமே ஞானத்திற்கான அடிப்படை குணம்.
அப்ப வாழ்க்கையின் நோக்கம், ஆர்வமே ஞானம் பெறுவதுதான் என்று மாறிவிட்டால், பிறகு தீய அனுபவங்கள் குறைந்து கொண்டே வரும். தீய சூழ்நிலைகள் நம்மை அதிகமாக தாக்காது. அந்த இடத்திலே தான் தெய்வமே நமக்கு துணையாக இருப்பதை நாம் காணலாம். குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்றுத்தான் முந்துரும் என்று வள்ளுவர் சொன்னது போல, அஞ்சாதே உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்லும் என்று இயேசுபிரான் சொன்னது போல, தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால், உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று வேதத்திலே மகிழ்ச்சி சொன்னது போல, சரணாகதி என்று பக்தி சொல்கிறதே, அந்த பக்குவத்தை போல நமக்கு நன்மைகள் மட்டுமே அனுபவமாகும். எனவே இந்த மன மாற்றம் நிகழாமல் பயிற்சிகளிலே நாம் வெற்றி பெற முடியுமா? தத்துவத்திலே தெளிவு பெற முடியுமா என்றால் சாத்தியமில்லை. நாம் விரும்புவது ஒன்றாக இருக்க எடுக்கின்ற முயற்சி, பயணிக்கின்ற வழி வேறாக இருந்தால் எப்படி போய் சேருகின்ற இடம் ஞானமாக இருக்க முடியும்? சரி. இதை இது இந்த இத்தகைய விளக்கங்களை நாம் மகரிஷி பேசிய காலம் முதற்கொண்டு இன்று வரைக்கும் எத்தனையோ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், படித்துக் கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டும் இருக்கிறேன். ஆனால் அந்த பக்குவத்தை நான் எட்டிவிட்டேனா என்று என்னை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது முழுமையாக என்று சொல்ல முடியவில்லையே. ஏன் இந்த தடுமாற்றம் என்றால், மனம் என்பது ஆத்மாவில் பதிந்திருக்கின்ற நம்முடைய முன்னோர்களுடைய அனுபவங்களின் பிரதிபலிப்பு என்பதை பார்த்தோம் அல்லவா? இப்போ அறிவியல் உலகத்திலே வாழ்கிறோம். அலைபேசி, கணினி பயன்படுத்தாத மக்களே இல்லை என்கின்ற அளவுக்கு சமுதாயம் மாறியிருக்கிறது. கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் என்று சொல்கிறோமே, அத்தனை செய்திகளையும் சேகரித்து வைக்கின்ற ஒரு சிறிய கருமையம். தி சோல் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஒரு கணினியின் ஆத்மா. அது எப்படி போய் ஒரு சிறு 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 எல்லைக்குள்ளாக எத்தனை மெகா டெராபைட் செய்திகள் போய் அடங்குகின்றன. அதெல்லாம் நாம் இத்தனை ஜிபி செல்போன் ஸ்டோரேஜ் பவர் இருக்குன்னு பேசுறமே தவிர, அதை பற்றி ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள் எத்தனை பேர்? இதே போன்றது அன்லிமிட்டெட் ஜிபி கெப்பாசிட்டி உள்ளது நம்முடைய கருமையம், ஆத்மா. ஒரு அலை வேகம் 14லிருந்து 15க்குள் பல லட்சம் அனுபவங்கள் இருக்கும். 20லிருந்து 21க்குள் பல கோடி அனுபவங்கள் இருக்கும். அப்ப எண்ணத்தை கடந்து எண்ணமற்ற நிலையை அடைவது என்பது எவ்வளவு பெரிய பிரம்ம பிரயத்தனம் யோசிச்சு பாருங்க. முதலில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவத்தோடு நாம் நடத்துகின்ற போராட்டம் எவ்வளவு வலிமையான போராட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் ஏதோ உட்கார்ந்து கையை கோத்து கண்ண மூடியா தவம் வந்துரும் என்று நினைக்கின்ற மக்களை நான் பல பேரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு எளிதில் கட்டுப்படுவது மனம் அல்ல. அதை வெல்வது அவ்வளவு எளிதும் அல்ல. அது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு போக்கு காட்டும். ஆமாம், ரொம்ப யோகியா நான் திருந்துட்டேன் என்று ஒரு போக்கு காட்டிவிட்டு பிறகு அதை வைத்துக் கொண்டே மற்ற வேலையை செய்துவிடும். சாணை பிடிக்கின்ற போது கத்தியை ஒரு சுழல்கின்ற கல்லில் மீது வைக்கிறோம். எத்தனை தீப்பொறிகள் தோன்றுகின்றன.
அது நெருப்பாக மாறுகிறதா என்ன? பெட்ரோல் மீது பட்டால் நெருப்பாக மாறி போகும். காற்றிலே பட்டால் அணைந்துதான் போகும். இது போல்தான் நாம் தவம் செய்கின்ற முயற்சிகளும் காற்றிலே வீசப்படுகின்ற தீப்பொறிகள் போல மறைந்து மறைந்து போய்கொண்டே இருக்கும். ஆத்மா லேசாகி பெட்ரோல் போல அனுபவங்கள் குறைந்த எண்ணிக்கைக்கு வருகின்ற போதுதான் இந்த தீப்பொறி குண்டலினியாக வெப்பமடையும். பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு என்று கவிஞர் வாலி ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார். அப்போ முன்னாலே தெரிவது, பின்னால் இருப்பது அடிச்சுவடிடம் கொண்டு வந்த வினைப்பதிவுகள். முன்னால் இருப்பது அவன் வீடு, வீடு பேர் ஞானம். இந்த முன்வினை தன்வினை என்ற தொகுப்பாகிய ஆத்மாவிலிருந்து பரமாத்மா என்ற எல்லை கோட்டை வகுத்து கொண்டு இரண்டுக்கும் இடையிலே போராடு. செயல் தோல்வி, செயல் தோல்வி, செயல் ஒரு நாள் வெற்றி என்று போராட்டம். வெற்றிக்கும் தோல்விக்கும் மத்தியிலே போராட்டம். அந்த செயலிலே நல்லதை நினைத்தே போராடு. தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தரக்கூடிய வகையிலே வாழ்வதற்கு நினைப்பதற்கு போராடி போராடி வெற்றி பெற்றாக வேண்டும். படிப்படியாக இப்படி போய் சேர வேண்டிய வீடு பேறு கடவுள் நடுவில் இந்த வாழ்க்கையில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோமே தவிர அறிவை பயன் கொள்கிறோமா என்பதிலே தான் இருக்கிறது நம்முடைய முயற்சியின் வெற்றி. இதில் நல்லதை மட்டுமே நினைத்து சுகம் பெற அல்லதை தவிர்க்கும் போராட்டமே குருட்சேத்திரம். வாழ்க்கை போராட்டம். இதுல தீயவற்றை நாம் வெறுக்க தொடங்குகிறோம். துவக்கத்துல என்னது தவம் செய்ய உட்கார்ந்தா இவ்வளவு தீய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு என்று வெறுக்க தொடங்குகிறோம். வெறுப்புணர்ச்சி அலைவேகத்தை கூட்டிவிடும். எதையுமே வெறுக்க கூடாது. நல்லதை எப்படி பாராட்டுகின்றோமோ அதே போல தீயதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேண்டும். அப்ப ஏற்புத்தன்மைதான் தவத்தின் அடிப்படை குணம். அது மட்டுமல்ல, இது தீய எண்ணம் என்று விளக்குகின்ற வரைக்கும் அதனோடு நாம் மல்லு கட்டுகிறோம். மனதோடு மல்லு கட்டி ஜெயிக்க முடியாதுங்க. மனதோடு மல்லு கட்டி ஜெயிக்க முடியாது. அந்த மனதை துதிப்பாடித்தான், அதை பாராட்டி பாராட்டித்தான் அதற்கு தெரியாமலேயே அதை அறிவாக தரமாற்றம் செய்ய வேண்டும். அதுக்குத்தான் அகத்தாய்வு நமக்கு துணை செய்யும். அவருடைய முதல் பாடம் எண்ணம் ஆராய்தல். இந்த அனுபவங்களை பற்றி மேலும் சில கருத்துக்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்ற சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஆராய்தல் பற்றிய நல்ல தெளிவான சிறப்பான விளக்கம் ஐயா. இதற்கு புதிய விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். தொடரும் என்று நம்புகின்றோம் ஐயா. தெளிவாக இருந்ததொன்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நண்பர்களுடைய
கேள்வி பதில் பகுதிக்கு இப்போ செல்வோம். ஐயாவுடன் கேள்விகள் கேட்பவர்கள் கையெழுத்தி கேட்கலாம். ஐயா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. முதலாவது 2-3 கேள்வி இருக்கு ஐயா. ஒன்று, இந்த இடையில ஒரு சந்தர்ப்பத்துல சாட்சி பாவம் என்று ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார் ஐயா. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஐயா? அதாவது இப்போ பக்கத்து வீடுகளிலே, தெருக்களிலே எத்தனையோ காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் நம்மை தாக்குகின்றனவா என்றால் மறந்து போகிறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல எத்தனையோ ஃபார்வர்ட்ஸ் நாம் தினசரி பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு என்னென்ன ஃபார்வர்ட் நாம் பார்த்தோம் என்பதை ஒன்றாவது நம்ம நினைவு வருகிறதா? எல்லாம் பார்க்கிறோம், அப்படியே மறந்து போகிறோம். புறமனதிலேயே அப்படியே அது கலந்து போகிறது. இது போல நம்முடைய அன்றாட அனுபவங்களையும் பார்க்க வேண்டும். எதுவுமே நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையிலே தினசரி அனுபவங்களையும் பார்க்க தொடங்குவதுதான் சாட்சி பாவனை. சரிங்களா ஐயா? ஆமா, விளங்குது ஐயா. அந்த சாட்சி பாவனை வந்து 2-3 பாவனை இருப்பதாக அறிகிறேன் ஐயா. அப்படித்தானே ஐயா? 2-3 கிடையாது, ஒரே பாவனை தானே. எப்படி வகைப்படுத்தி சொல்றீங்க 2-3? நான் சொல்றது ஐயா, எங்கேயோ கீழ்படுத்த சாட்சி இந்த வேற ஒரு கண்டெக்ஸ்ட்ல அது நான் பிள்ளையாக விளங்கி இருக்கணும் தெரியாது. பிரமாணத்தை சொல்லணும். சாட்சி பிரமாணமா அப்படி ஒன்று இருக்கும் ஐயா. அது வந்து காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 உண்டு. காட்சி பிரமாணம், சாட்சி பிரமாணம் இல்ல, காட்சி பிரமாணம். ஒரு பொருளை பார்த்து அதை நாம் கணிப்பது காட்சி பிரமாணம். அதாவது நெருப்பை பார்க்கிறோம், அது நெருப்பை தெரிந்து கொள்வது காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம், நெருப்பை நாம் பார்க்கல, தூரத்துல புகை வருகிறது, அப்ப புகை இருக்கிறது சொன்னா நெருப்பு இருக்கும் என்பது அனுமான பிரமாணம். ஆகம பிரமாணம் என்பது நம்முடைய சுய அனுபவமாகவே அதை பெறுவது. அப்ப முதலில் இறைவனை காட்சி பிரமாணமாக பார்க்கிறோம், கோவிலில் விக்கிரமாக. பிறகு அருவம் என்பது அனுமான பிரமாணமாக பார்க்கிறோம், தவத்தின் மூலமாக. உண்மையிலேயே தவத்தில் மனம் ஒடுங்குகின்ற போது அந்த தெய்வத்தையே நாம் அனுபவத்தில் பெறுகிறோம். இது ஆகம பிரமாணம். இது வேற, இது சாட்சி பாவனை கிடையாது. ஒன்றை எப்படி பார்க்கிறோம் என்பதில், உடல் மூலமாக, மனதின் மூலமாக, அறிவின் மூலமாக, அது 3 வகையிலே பார்க்கிறோம் இல்லையா? அது நான் அந்த சொல்லை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் ஐயா. என்னோட கேள்வி ஐயா, இந்த மனம் சார்ந்த எண்ணம், அறிவு சார்ந்த எண்ணம் என்று 2 வகை எண்ணங்கள். மனம் சார்ந்த எண்ணங்களை பற்றி பார்த்தோம். அறிவு சார்ந்த எண்ணம் என்பது என்ன ஐயா? அதை பற்றி என்ன உதாரணம்? அதாவது அறிவு சார்ந்த எண்ணம் எது என்றால், இதே ஃபார்முலா தான். தனக்கும் பிறருக்கும், தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும், உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே செய்கிறது என்றால் அது அறிவின் எண்ணம். இப்போ நீங்க ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் வைத்துக் கொள்ளுங்களேன், இதை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்கிறோம், அது அவர்களுக்கு பயனாகிறது. அப்ப அந்த பொருள் நமக்கும் பயனாகியது. இப்ப நமக்கு தேவையில்லாத சும்மா வீட்டில் வைத்திருப்பதை விட தேவையுள்ளவர்களுக்கு தருகின்ற போது அவருக்கும் அது பயனாகிறது. இப்போ அது எதுக்கு எடுத்து வையுங்க, பின்னாடி நமக்கே தேவைப்படும்.
என்று இப்போதைக்கு மட்டுமல்ல, சில ஆண்டுகளாகவே பயன்படுத்தாத பொருட்களை கூட நாம் வீட்டு பரன்களில் வைத்திருக்கிறோமே. இதெல்லாம் நல்ல காரியமா? இல்லையா? அப்ப இவற்றெல்லாம் எடுத்து தேவையில்ல மக்களுக்கு கொடுக்கின்ற குணம் இருந்தது என்றால், அப்போ அவர்களுக்கு இந்த பொருளுக்காக உழைக்க வேண்டிய அல்லது வருமானத்திலே ஒரு பங்கு செலவு செய்ய வேண்டிய தேவை இருக்காது இல்லையா? இது போல கொடுப்பதும் வாங்குவதும் ஏற்றமோ தாழ்வோ அல்ல. இரவு அச்சம் என்று 2 தலைப்புகளை வள்ளுவர் பேசியிருக்கிறார். கொடுப்பதும் பெறுவதும் இயற்கையின் 2 கூறுகள். நான் கொடுத்தேன் என்று பெருமையாக நினைப்பதும், நான் பெற்றுவிட்டேனே என்று தாழ்வாக நினைப்பதும் சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்ட ஒரு மனோபாவங்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், கொடுக்கின்ற நிலையில இருக்க வேண்டுமே தவிர ஏற்கின்ற நிலையிலே இருந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய திறமைகளை, தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு ஊக்கம். அதை நாம் தெரிந்து கொண்டாலும் கூட நம்முடைய உறவு நட்பு மத்தியிலே, மக்கள் மத்தியிலே நமக்கு தேவையான பொருள் தருகிறார் என்று சொன்னால் ஏற்பதிலேயும், நம்மிடத்தில் உள்ள பொருளை அவருக்கு தருவதிலே ஒரு பெருமை இல்லாமல் இருப்பதுதான் சமத்துவமான ஒரு சமுதாயம். நமக்கு பசிக்கிறது, ஏதோ நண்பர் வீட்டுல இருக்கிற போது சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அது இல்ல வேண்டாம் வேண்டாம் என்று மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? பசிக்கிறது, பசி இல்லை வற்புறுத்துறாங்க, வேண்டாம் இப்போ எனக்கு பசியே இல்லை, இன்னொரு முறை வரும்போது சாப்பிட்டுக் கொள்கிறேன். அதே போல வீட்டுக்கு வருகிறாங்க, இதே போல பண்பாடு, பசிச்சா சாப்பிடுவாங்க. இது போல் வற்புறுத்தி போட்டா அது துன்ப செலவா கொடுக்கும். இப்படி விருந்தோம்பல் என்று சொல்லி தேவையில்லாத பசிக்காத வயிற்றுக்கு வற்புறுத்தி உணவளித்து அதை அவர் உண்டு விட்டு வீட்டில் போய் வயிற்று வழியில் அவசரப்படுகின்ற போது இது துன்ப செலவை தடும். எனவே பால் என அழுவோர்க்கு பால் தருவோம், பசு கூழ் என குடிப்போர்க்கு சோறு இடுவோம் என்றார் கண்ணதாசன். என பால் குடிப்பது குழந்தை பருவம், அவங்க சோறு ஊட்ட முடியாது. சோறு சாப்பிடுறவங்க வளர்ந்த குழந்தைகளும் மனிதர்களும், இவங்களுக்கு பால் போதாது. அப்போ உணவிடுவது தர்மம் தான் என்றாலும் தாய்ப்பால் அருந்துகிற குழந்தைக்கு சோறு ஊட்ட முடியுமா? குட்டிப்பால் தான் கொடுக்கணும். இது போல் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தரக்கூடிய எண்ணம், சொல், செயல், அதான் எண்ணம் ஆராய்தலின் அடிப்படை. இப்படி ஆராய்ந்து பார்க்கின்ற போது எல்லோருக்கும் எல்லா வகை நன்மை தருவது அது தெய்வீக எண்ணம், அறிவு சார்ந்த எண்ணம். எந்த வகையிலாவது துன்பம் தரும் என்றால் அது தவிர்க்க வேண்டிய எண்ணம், மனம் சார்ந்த எண்ணம். சில பேர் யாராவது கேட்ட உடனே செய்து கொடுப்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஈகோ. என்கிட்ட கேட்டா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இதுக்கு ஈகோ அடிப்படை. இப்போ இது போல் உறவிலே நட்பிலே இருக்கிறத பார்க்கிறோம். அவங்க ஒரு நாள் சிக்கல் மாற்றதும் பார்க்கிறோம். அப்போ எந்த எண்ணமாக இருந்தாலும் பெருமையோ சிறுமையோ என்றெல்லாம் எண்ணம் கணக்கில் எடுக்க கொள்ளாது. நமக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான விளைவை தரும், அது நல்லது மட்டுமே இருக்க வேண்டும், அதில் தீவை கலக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு சிந்தித்து பார்த்து செயல் செய்வது, அதுதான் அறிவு சார்ந்த எண்ணத்தை செயல்படுத்துகின்ற வழி. சரிங்களா? நன்றி ஐயா, நன்றி. இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கிறது ஐயா, அதுக்கு முன்பு மற்ற நண்பர்கள் கேட்கலாம். தனாய்யா, ஜனாரையா, எல்லாரும் கீர்த்தி. சிவாயா, உங்கள்கிட்ட கேள்வி முடிய நான் என்னோட ஒரு கருத்து சொல்லணும் ஐயாவுக்கு. உங்கள்கிட்ட கேள்வி முடியுங்க ஐயா. இன்னொரு கேள்வி ஐயா, சொல்லுங்க ஐயா. எனக்கு
இப்ப இந்த என்னன்னு சொல்றது, உங்களுடைய பதிவுகளை இருக்கின்ற பதிவுகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது நாம் முயற்சிதான் பண்ண முடியுமே தவிர என்ன ஞாபட முடியாது. நீண்ட கால முயற்சி தேவைப்படும். என்று மக்களை பார்க்கின்ற போது இந்த வாழ்க்கையிலேயே கூட தங்கள் சொந்த பிள்ளைகளை கூட பெரிதாக கவனிக்காத பலர் இருக்கிறார்கள். அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற போது கவனிக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து விட்ட உடனே பிள்ளைகளை கூட கவனிக்காத அளவுக்கு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய எதிர்கால சந்ததியாவது நன்மை பெறட்டுமே என்று சொல்லி இந்த வாழ்க்கையிலே அவர்கள் என்ன தவம், இந்த நல்ல முயற்சிகளிலே ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதற்கு முடைப்பதற்கு ஒரு ஊக்கம் இது பத்தாத அந்த அளவுக்கு அது ஒரு வகையில் நன்மை தானே. இப்போ ஒரு திருமணமாகி குழந்தை பெற்று வளர்த்து ஆளாக்கின வரையிலையும் விளக்கம் இல்லாத வாழ்க்கையில மனம் போன போக்குல இப்படி வாழ்த்துட்டாரு. இப்போ 40 வயதுக்கு பிறகு மன்றத்துக்கு வர்றாங்க. வாழ்த்தும் பயணம் அப்படின்ற பயிற்சியில தினசரி குழந்தைகள் நினைச்சு வாழ்த்துறாங்க. அப்போ இதுவரைக்கும் வந்த வாழ்க்கை வேறாக இருந்தாலும் இது 40 வயதுக்கு பிறகு நான் திருந்தி வாழ்கிறேன் என்று சொன்னால் அது மாற்றம் தானே. அது நட்டமனும் இல்லையே. 40க்கு பிறகு மாறுறது இல்லையே, அவர்கள் வாழ்கிறார்கள். அவர் தொடர்ந்து அதே மாதிரியே வாழ்கிறார்கள். இன்னும் சில பேர் கடைசி வரைக்குமே அப்படியே தான் இருப்பாங்க, இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அது இன்னும் முதல் படித்தட்டில் நிக்குது அந்த ஜென்மம். அது இன்னும் ஞானத்துக்கு வருவதற்கு பல பிறவைகள் ஆகும். அத்தகைய கீழ் மக்களுக்கு தர்மத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஐயா, ஆனா இப்ப இந்த இப்படி லீகல் சிஸ்டம் பாக்குற மாதிரி ஐயா, இப்ப நீங்கள் செயலுக்கு பலன் என்னன்னு சொல்லுவோம், என்ன அரசன் நின்றிருப்பான் தெய்வம் உடன் அறக்கும் என்ற மாதிரி அந்த உடன் தண்டனை உடன் பலன் கிடைக்கிற இருந்தால் அது இந்த இயற்கையில அது சரிதான். ஏன்னா மனிதன் கெட்டு போவதற்கு காரணமே அந்தந்த தீய செயலுக்கு தகுந்த விளைவு உடனே வராததுதான். இது இயற்கை அமைப்பு அப்படி இருக்காது. என்ன பண்ண முடியும்? நாம மாற்ற முடியுமா? இல்லைங்களா? இயற்கை நீதியே 140 ஆண்டுகளுக்கு ஒரு செயலுக்கு தக்க விளைவை தருவேன் அப்படின்ற ஒரு நீதி அமைந்திருக்கிறது. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் செயல் செய்கின்ற போதும் விளை வரலாம். அப்போதைக்கு வராமல் பிறகு 140 ஆண்டுகளுக்குள்ளே எப்போதாவது ஒரு நாள் விளைவாக வரலாம். ஆனால் இந்த செயலுக்கு உடனே இப்படி விளை வர வேண்டும் என்று கேட்டால் அது இயற்கை விதிக்கு முரண்பட்டது, நடக்காது. ஸோ மனிதனுடைய அறிவு என்பது என்ன என்றால் இயற்கை விதியை தெய்வ நீதியை புரிந்து கொண்டு வாழ்வதை தவிர என் இயல்புக்கு தெய்வத்தை திருத்துவது என்றல்ல. இன்றைக்கு பரிகார ஸ்தலங்கள் என்று சொல்லி பக்தி மார்க்கத்திலே மக்களை ஏமாற்றுவதற்கு பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். இங்க போய் இது கேட்டா கிடைக்கும் என்று சொல்வதற்கு பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். என்றால் நீ விதியை மாற்ற முடியுமா? இறைவன் எழுதிய விதியை மாற்றுவதற்கு யாருக்கு திறம் உண்டு? இல்லையா? ஏற்கனவே செய்த விளைவின் பயனாக இன்றைக்கு இது நடக்க வேண்டும் என்று ஒரு மாற்றம் வருவதற்கான ஒரு செயல் நடக்கலாம். அதை பற்றி கொண்டு நான் புதிய ஒரு மார்க்கத்திலே பயணத்தை துவங்கலாம். ஆனால் அப்படி ஒரு பதிவே என்னிடத்துல இல்லை என்கின்ற போது
நானாக ஒன்றை செய்து அதை எட்ட முடியுமா என்கின்ற போது எட்டியவர் எத்தனை பேர்? திருட்டுத்தனம் செய்து செல்வந்தன் ஆகலாம். ஆனால் அந்த செல்வம் எனக்கும் என் சந்ததிக்கு மட்டுமே பயன்பட வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவும் செய்யலாம். ஆனால் அந்த பிறவிலேயே அவன் சிறையில் உட்கார வேண்டிய விதியும் வரலாம் இல்லையா? அப்ப பொருள் ஈட்டுகின்ற போதே இது என்னுடைய கர்ம பலன் இல்லாததுக்கும் அதிகமாக ஈட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு என்ற அறிவு இல்லை என்றால் இவனே சிறைச்சாலைக்கு போக நேரும். ஒருவேளை இவனுக்கு அப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கவில்லை என்றாலும் அவனுடைய குழந்தைகள் போய் சேரும். அப்படியே அப்படி ஒரு விளைவு ஏற்படவில்லை என்றாலும் அவனுடைய தலைமுறையிலேயே சந்ததி இல்லாமல் போகலாம். இதுல எது வந்து சேரும் என்பதை எந்த மனிதனால் நிச்சயிக்க முடியாது. இதுதான் இறைவனின் தீர்ப்பு என்பது. எது நம்முடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் விஞ்ஞான கருவிகளுக்கும் எட்டவில்லையோ அதற்கு அப்பால் உள்ள ஒன்றுதான் தெய்வம் என்று எல்லா மதங்களும் ஏற்கின்றன. அந்த தெய்வ நீதியை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொன்னாங்க பகவத்கீதையிலே, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, இதுதான் கர்மயோகம் என்று சுருக்கமாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில சொல்லி வச்சாங்க. அது சொல்பவர்களும் பின்பற்றவில்லை, கேட்பவர்களும் பின்பற்றவில்லை. பேசிக்கொண்டே தவறு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பழக்க பதிவு நம்மிடத்திலே உண்டு. அப்ப அது அதற்கு தகுந்த விளைவு வரத்தானே செய்யும். விளைவு வராமல் போகுவதில்லையே. வாழ்க்கை சரியா? ஆமா, புரிகிறது ஐயா. அது புரிகிறது. அந்த ஆதங்கத்தை தான் குறிப்பிட்டது ஐயா. என்ன ஒரு கேள்வி ஐயா, சிறுக்கவன கேள்வி. இப்ப எண்ணம் ஆராய்ந்து போகின்ற போது, எண்ணம் தோன்றுகின்ற போதே அதை ஆராய்ந்து அதை நிறுத்தி விடுகிறோம். அது ஒரு வகை. இன்னொன்று, அந்த எண்ணம் ஆராய்ந்த அந்த எண்ணமே எழுதாத அளவுக்கு கொண்டு வருவது. அந்த எண்ணம் எழுந்து அதை அது வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு ஆய்வு நிறுத்தி விடுகின்ற போதும் பதிவு இருக்குமா ஐயா? பதிவு நீங்குவதற்கு நீண்ட காலமாகும். அதாவது இப்போ நம் வீடுகளிலே நிறைய துணிமணிகள் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு துணியும் எடுக்கும் போது நமக்கு பிடித்ததைத்தான் எடுக்கிறோம் இல்லைங்களா? புது எடுக்க 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 நாம் புதிய உடைகளைத்தான் அடிக்கடி பயன்படுத்துகின்றோமே தவிர பழைய உடைகளை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆனாலும் அது எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கு மனம் வருகிறதான்னு பாருங்க, அதுவும் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஒரு கட்டத்தில் அளவு மாறி போயோ அல்லது மேற்கொண்டு நீ பயன்படுத்த மாட்டோம் என்ற நிலையில தான் பழைய துணிக்காரனுக்கு அதை எடுத்து போடுவார்களே தவிர அதுக்கு முன்பு அதை போடுவதில்லை. இது போலத்தான் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை என்பதனால் பழைய பதிவுகளை நான் புதுப்பிக்கவில்லையே தவிர அது அங்கேயே தான் இருக்கும். கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். பதிந்த பதிவுகள் அவ்வளவு எளிதில் மறைந்து போகாது. நாம் பயன்படுத்தல, அவ்வளவுதான். அதுதான் கடந்து போவதுன்னு சொல்றது. தேவைகளை, ஆசைகளை கடந்து போவது, அது இருக்கட்டும் அப்படின்னு அதை அலட்சியப்படுத்தி விட்டு கடந்து போவது. எல்லாத்தையும் தேய்த்து அழிக்கணும்னு சொன்னா வாழ்கின்ற காலத்துல முடியாது. வாழ்கின்ற வரைக்கும் எந்த ஆத்மாவும் சுத்தமாக முடியாதுங்க. எல்லாம் அப்படியே தான் இருக்கும். பயன்படுத்தாம போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான்.
தனா ஐயா? வாழ்க ஐயா. ஐயா. ஐயா கேள்வி ஒன்றும் இல்லை ஐயா. என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், இன்றைய சிந்தனை உரை ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான அனுபவ ரீதியான ஒரு சிந்தனை உரை. காரணம், பல விஷயங்கள் எனக்கு சொன்னமாய் இருந்தது. என்னமாய் சொல்லி சொன்னால், அடிக்கடி நான் யோசிக்கிறது ஒன்று, இந்த தவம் செய்யக்குள்ள இயல்பான அளவுக்கு எண்ணத்தை இறுகி பிடிச்சு அங்கே எண்ணம் வரக்கூடாதுன்னு நிப்பாட்டணும்னு சொல்லி அப்படி செய்தாலும் கொஞ்ச நேரம் நிற்கும். அது என்னை அறியாமலேயே போயிடும். பேருந்து இருந்தப்பல பார்த்தால் அந்த இப்ப உதாரணமாக பஞ்சேந்திரிய தவம் செய்யக்குள்ள மூக்கில இருக்குதோ இல்லாட்டி காதலியில் இருக்கிறதோ டவுட் ஒன்று வந்துடும். ஏன்னா அது மறந்துடுவான். ஏன்னா இன்னும் அங்கேயே போயிட்டு வந்துடும். அது பேருந்து ஒரு கவலையா இருக்கு. என்ன இத்தனை வருடமா இதெல்லாம் செய்து வந்தாலும் இதை கட்டுப்படுத்த முடியாம இருக்குன்னு அப்படியும் ஒன்றுக்கா வரும். இப்படி எல்லாம் வந்து போய் ஆனாலும் பரவாயில்ல, முயற்சி செய்வோம் அப்படி ஒன்று போய் கொண்டிருக்கு. இதெல்லாம் நீங்க இந்த சிந்தனைகளை சொன்னீங்க. அதுல மனாறுதல் என்று சொன்னால், அதாவது ஞானிகளை தவிர மற்றும்படி இந்த பிறப்பிலே எண்ணத்தை முற்றாக நிறுத்துவது சாத்தியமில்லை. காரணம் இந்த ஜீவகாந்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஜீவகாந்தம் ஓடிக்கொண்டிருக்க கட்டாயம் எண்ணம் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லி போட்டு இந்த நிஷ்காமிய கர்மம், இந்த நிஷ்காமிய கர்மம் இருக்கணும். அதாவது வந்தால் வரட்டும், வராட்டி பரவாயில்லை, முயற்சி செய்வோம், எனக்கு இல்லாட்டிலும் சந்ததி கண்டான்னா அது போய் சேரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதோட நான் உங்களுடைய முதலாவது, அதாவது இறை விஞ்ஞானம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் பார்க்கும்போது ஐயா, என்னுடைய கருத்து என்று சொன்னால், நீங்கள் இதுவரை செய்த சிந்தனைகளை வடிவாக விளங்கி அவ்வளத்தையும் கொண்டு போனால் ஞானம் கிடைக்கும். அதை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு நிறைவான வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கருமண்டத்திலேயா நோ டவுட். அருமையான சிந்தனை என்று சொன்னால் மிகவும் ஆராய்ஞ்சு அது அப்படி பார்க்கும் பொழுது இதுக்கு வரத்துக்கு எங்கண்ட கர்மவினை பலன் நல்லா இருக்கின்றதா என்னோட ஃபீலிங் ஐயா. ஆமையா, இல்லாட்டி ஈஸி இல்லையா ஐயா? அப்படி இப்படி உங்களை பல ஆட்கள சிந்தனை கேட்கறது, இப்படி நாங்கள் எல்லாரும் மாறுறது ஐயா, ஒரு சுலபமான காரியம் என்று இல்லை. அதுக்கும் புண்ணியம் செய்திருக்கணும் ஐயா. அதுபடியால எங்கள்ட கர்மவினை பலன் நல்லா இருக்குது, முயற்சி செய்தா பலன் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை ஐயா. ஏன்னா 7வது பிறப்பு வரைக்கும் எந்த படித்தளத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நம்மால் அடையாளம் காண முடியாது. சோ 7ல் இருந்தால் ஞானம் கிடைக்கும், 6ல் இருந்தால் அடுத்த நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும். நானே பெறுவேன் என்று போராடினா அது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். போராட்டம் இல்லாத நிலைக்கு வருவதுதான் தவமே தவிர போராடுவது தவம் அல்ல. ஆமையா, அதுல இந்த அக்ரெசிவா கட்டாயம் அச்சீவ் பண்ண வேணும் இல்லாமல் எங்களுடைய கடமையை செய்வோம். ஆமா, பலன் இதற்கு அது பலன் வந்தா வரட்டும், அவ்வளவுதான். வராம போகாது. நமக்கு வந்தா வரட்டும், இல்லைன்னா குழந்தைகளுக்கு வரும். ஆமையா, அதன் கொஞ்சம் ஈஸியா போய் கொண்டு. ஆமா ஆமா. வளமுடன். நாம் இதோட கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம் ஐயா. ஆமா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எதிர்பார்ப்பு இல்லாம வாழ முடியுமா ஐயா? நீங்க எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, கரெக்ட்னு தெரியுது. பட் அது எப்படி ஒரு நார்மல் டே டு டே லைஃப்ல பண்ண முடியும்? இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம 100 விஷயம் பண்றோம். முடியாது. நார்மல் டே டு டே லைஃப்ல முடியாது. எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அதை எப்படி ஐயா நீங்க சொல்றதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது? அத நிஷ்காமிய கர்மத்தை கொண்டு வரணும் மனச. அப்படின்னா ஐயா, எதையும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம். ஒரு தேவையோ ஒரு எதிர்பார்ப்போ வருது, கிடைத்தால் ஓகே, ரைட், என்ஜாய். கிடைக்கலையா, அக்செப்ட் இட். இந்த ரெண்டையும் அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணும்போது டிசப்பாயின்ட்மென்ட்ல தானே எண்ட் ஆகுது அது. அப்போ அத எப்படி அக்செப்ட் டிசப்பாயின்ட்மென்ட் ஆல்சோ, அக்செப்ட் டிசப்பாயின்ட்மென்ட் ஆல்சோ, அக்செப்ட் இட். ஓகே. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கரெக்ட். எதிர்பார்த்தோம், கிடைக்கல, டிசப்பாயிண்டட் தான். அப்போ அக்செப்ட் பண்றது வேற என்ன வழி? போராட்டம் தான். அக்செப்ட் பண்ணலைன்னா we are fighting against it, இல்லையா? கரெக்ட். அக்செப்ட் பண்ணும்போது we are admitting it.
ஸோ அட்மிட் பண்ணும்போது நமக்கு டென்ஷன் குறைஞ்சு போயிடும். ஓகே. ஃபைட் பண்ணும்போது டென்ஷன் அதிகமாகும். சோ ஸோ இது அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். ஒன்லி பை அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். என்னம்மா? ஒன்லி வித் தி பிராக்டிஸ் தான் நம்ம இத அட்டைன் பண்ண முடியும். அது வரைக்கும் இட் இஸ் எஸ் நாட் தட் எஸ் ஈஸி எஸ் டு. ஓகே. எஸ் ஒன்லி ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். ஓகே. சோ நம்ம இந்த மாதிரி ஒரு எண்ணம், அந்த டிசப்பாயின்மெண்ட்னு ஒண்ணு வரும்போது அது கூட அட்டாச்டா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு அந்த தாட் கொண்டு வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? இல்ல அதுக்கும் நம்ம ஆமா, இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லி ஒண்ணு யூ ஹேவ் டு டு இட் ஃபார் தட் அதுவும் ஆல்சோ. இன்ட்ராஸ்பெக்ஷன் தான். அது இன்ட்ராஸ்பெக்ஷன் தான். ஏன்னா ஆசைக்கும் எதிர்பார்ப்புக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நாம் ஆசைப்படுவதை நாமே செய்து கொள்ள முடியும் என்றால் செய்துக்கிறோம். கரெக்ட். ஐயா. அது நம்மால் முடியாது. ஒய்ஃபு, குழந்தைங்க, அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கவர்மெண்ட்டு இவங்க தான் செய்து தரணும் எதிர்பார்க்குறோம். ஆமா. அவங்க செய்து தரலைன்னா we are not டிசப்பாயின்மெண்ட் தான். satisfied. எக்ஸாக்ட்லி. டிசப்பாயின்மெண்ட். அப்போ இது எந்த லெவல்ல போகும்? மனைவி ஒத்து போவாங்க, கணவன் ஒத்து போவாரு, அப்பா அம்மா ஒத்து போவாங்க, உடன்பிறப்புகள் கொஞ்சம் முரண்படத்தான் செய்வாங்க, உறவு நட்பு இன்னும் அதுக்கு மேல விரிந்து தான் இருப்பாங்க, அவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் நியதி என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் போராட்டம் இல்லை. நம்மளாம் எவ்வளவு செய்தோம், நமக்கு யாரும் செய்யலையே அப்படின்ற போது அந்த எரிவு போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஐயா ஃபைட் இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு வந்து நிம்மதியா இருக்காதுங்க. ஐயா அதுல எனக்கு இன்னொரு கேள்வி என்ன, நம்ம இப்ப சங்கல்பம் சொல்லி ஒண்ணு பண்றோம்ல ஐயா, எனிதிங் யூ சரி. வாண்ட் டு சேஞ்ச், இல்ல நம்ம ஆஹா. மத்தவங்க சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் எடுக்கிறோம். அப்போ அது வந்து 100% நடக்குமா இல்லையான்னு நம்ம கையில கிடையாது. மீனிங் டு சே இஃப் இட் ஹேப்பன்ஸ் கிரேட், இல்லைன்னா நம்ம வந்து அட்மிட் பண்ணி அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான்றீங்களா? ஆமா ஆமா. ஏன்னா நாம இவங்க இப்படி நடக்கணும்னு சங்கல்பம் பண்ற மாதிரி அவங்க இல்ல ஓகே ஐயா. ஓகே. ஓகே. இல்லையா? அப்போ ஓகே. எதுவுமே நாம் இன்னொன்னு கண்டிஷன் பண்றதை விட அக்செப்டன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஓகே ஐயா. கண்டிஷன் பண்ணும்போது அது வரலாம், நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்பவே முடிஞ்சு போச்சு கதை. சரிங்களா? ஓகே ஐயா. கேட்கறதுக்கு செய்து ரொம்ப கொடுத்தா ஈஸியா பரவாயில்ல, இருக்கு. செய்யலைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டீங்கன்னா அப்பவே வந்து எக்ஸ்பெக்டேஷன் முடிஞ்சு போகுது. ஓகே ஐயா. அது போலதான். ஓகே ஐயா. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். ஐயா அந்த கீர்த்தியுடைய கேள்வியில நம்ம நார்மலாக இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீட் பண்ண இல்லையண்டா கொஞ்ச நாளைக்கு வருந்துறோம், பிறகு அதை அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பியும் அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். அந்த வருந்துற பீரியட்டை குறைச்சி இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனை முடிச்சு. அது வந்து சில அனுபவங்கள் கொஞ்சம் வலியை கொடுத்துக்கிட்டே வந்து அந்த வலி குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்துல வலி இல்லாமல் போயிடும். எதிர்பார்ப்பு இருக்கும், இப்படி செய்தா பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா செய்யலைன்றதை பத்தி கவலைப்பட மாட்டோம். அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஆனா இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி லைஃப் போகும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து இவங்க இப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிற போது அப்பதான் நம்ம ஃபேஸ் பண்றோம் வீட்டுல இருந்து. அது நடக்கலைன்ற போது உடனே ஸ்ட்ரகிள் லாட். ஏன்னா இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம வீட்டுல இல்லை, அது நமக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து வீட்டில் உட்கார போது தான் டே டைம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம், தெரியுது. இது சொன்னாலும் மாறுதில்ல அப்படின்ற போது there is no other way except to accept it. அப்போ அந்த ஆரம்பத்தில் அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில நாட்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள் கூட ஆகலாம். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, மனசுக்கே சலிச்சு போயிடும். இது இப்படித்தான் இருப்பாங்க, அதை ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு மனசே சலித்து போய் இதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிடும். அது வரைக்கும் அந்த இன்டென்சிட்டி டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் எவ்வளவு சீக்கிரம் வருதோ அது வரைக்கும் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். கர்மம்ன்றது ஐயா அந்த 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 டிஸ்கம்ஃபர்ட்டே இல்லாமல்
காமிய கர்மா என்பது ஒவ்வொன்றுக்கும் எதிர்பார்ப்பது. நான் இதை செய்யறேன், எனக்கு இது நடக்கணும். நான் சாமி கும்பிடுறேன், சாமி எனக்கு இது கொடுக்கணும். நான் இவங்களுக்கு சம்பாதிச்சு போடுறேன், இவங்களாம் என்ன இப்படி மதிக்கணும். ஸோ திஸ் இஸ் காமிய கர்மா. ஒவ்வொன்றுலையும் நான் இதை செய்யறேன், எனக்கு இது வரணும். ஸோ ஒரு ஒரு விளைவை, ஒரு பலனை எதிர்பார்த்தே செய்வது காமிய கர்மா. நிஷ்காமிய கர்மான்னா பலனை எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு குடும்ப தலைவனாக நான் கடமையை செய்தேன், அவ்வளவுதான். குழந்தைகள், வாழ்க்கை துணை எல்லாம் எப்படி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ, ஓகே, ரைட், அக்செப்ட் இட். ஸோ அது போல பண்றதுதான் நிஷ்காமிய கர்மா. நான் செய்தேன், அது என்னுடைய அனுபவத்திற்கும் அறிவுக்கு ஏற்றபடி தான் நான் செய்தேன். ஆனா அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்குது, தப்பா நினைக்கிறாங்க. அது பேசக்கூடிய ஒரு இயல்பு இருந்ததுன்னா அதுக்கு சமாதானம் பேசலாம். இல்லை நான் இப்படித்தான் நினைச்சேம்மா, இது தப்பு இல்லை அப்படின்னு சமாதானம் பேசலாம். இந்த மனுஷங்கிட்ட பேசி என்னாக போகுதுன்னு இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அவங்க இயல்பு அது, அதையும் ஏத்துக்குங்க. யாரையும் மாற்ற முடியாதுங்கய்யா. அவர்களாக மாற வேண்டும் என்று விரும்பினால் அல்லாது யாரையும் மாற்ற முடியாது. ஏன்னா நாம மாறணும்னு நாம நினைச்சாதான் நாம மாறுறோம், இல்லைன்னு நம்ம யாரும் மாற்ற முடியாது. அதே பிரின்சிபிள் தான் எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் மாற மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன், மற்றவங்க எல்லாம் மாறணும், எனக்கு அனுசரி நடக்கணும் எதிர்பார்த்தா இது எப்ப நடக்கும்? யாருக்கு நடந்தது? ஸோ நிறைய போராட்டம் இருக்குங்க லைஃப்ல. வித்தவுட் ஸ்ட்ரகிள் தெர் இஸ் நோ லைஃப். இது சொல்றாங்க தானே ஐயா, என்ன பக்தி மார்க்கத்துல இருக்குது, இங்கே சில இடத்துல சொல்றாங்க கம்ப்ளீட்டா சரண்டர். என்ன அது வார்த்தையில பேசி தெரியும். சரண்டர் இஸ் அட்மோஸ்ட் லாஸ்ட் எஃபர்ட். அது எல்லாம் அடி வாங்கி ஓஞ்சு போய் கடைசியில எது நடந்தாலும் சரி என்று நிஷ்காமியத்துக்கு வர்றோமே, அதுதான் சரண்டர். உலகத்துல நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, சரண்டர், சரணாகதின்னு. தட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் சரண்டர். ஏன்னா சரண்டர் ஆகிறதுக்கு நீங்க தெய்வத்தை பற்றிய அசைக்க முடியாத நம்பிக்கையும் அனுபவம் வேணும். அப்பதான் சரண்டர் ஆக முடியும். அதாவது இன்னும் சொல்லப்போனா உச்சகட்டம் ஞானத்தின் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னு சொல்றோமே, மெர்ஜ், அதுக்கு முன்னாடி வருவது சரண்டர். பக்தியில சரண்டர் வராது, அது வெறும் வார்த்தை. எத்தனை பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது, பிரச்சனை பேசும்போது, பகவான்கிட்ட விட்டுருங்க, அவன் பார்த்துக்குவான், அவன்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க அப்படின்றாங்க. சரண்டர் ஆயிட்டாங்களா? சரண்டர் ஆயிருந்தா அப்பவே சிரிச்சுட்டு வெளியே வரணும், பிரச்சனை பத்தி மறந்துட்டு. முடியுதா? இல்லையே. சோ சரணாகதி அடைவது என்பது இறைவனை அனுபவத்தில் உணர்ந்து வாழ்க்கையுடைய பற்றுகள் அனைத்தும் நீங்குகின்ற போதுதான் சரணாகதியே வரும். எது நடந்தாலும் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமே சரணாகதி. அது ஆசையும் இருக்காது, எதிர்பார்ப்பும் இருக்காது. அதான் சரணாகதி. விருந்து தந்தாய், அனுபவித்தேன், பட்டினி போட்டாய், ஏற்றுக்கொண்டேன். இதுதான் சரணாகதி. பட்டினி இருக்கும்போது உணவு கிடைக்கலையேன்னு ஏங்காம இருக்க முடியுதா? என்னங்கய்யா? மிக கடினமான. ஆமா, அது மட்டும் இல்லைங்க ஐயா. நம்ம ஒரு வேளை சாப்பிட வச்சுக்கோங்க, அடுத்தவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது நம்முடைய மனசு என்ன நினைக்குதுன்னு பாருங்க. அடுத்தவங்க சாப்பிட பார்க்கும்போது நம்ம மனசு விரும்புதா இல்லையா?
அப்ப ஒருவேளை பசிக்கு இந்த ஒரு அவஸ்தைன்னா அப்ப எப்படி நம்ம சரணாகதி ஆயிட்டோம்னு நினைக்கிறது? சரணாகதி என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க ஐயா. மன பக்குவத்தின் கடைசி பக்கம் சரணாகதி. அதுக்கு மேல புக்ல ஒண்ணும் கிடையாது, முக்தி தான். அத நம்ம ஆரம்பத்திலே முதல் பக்கத்திலே சரணாகதியும் பயன்படுத்துறோம். அது சரணாகதி வார்த்தையை தவிர வார்த்தைக்குரிய பொருள் அல்ல, அது அனுபவம் அல்ல. நான் இதுடன் நிறைவு செய்வோம். செய்து கொள்வோம். வாழ்கமுடன். குருவின் குரல் பாகம் 14 இந்த சிறந்த சிந்தனை உரையை வழங்கிய பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு